சரி இவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது இவருடைய ஜாதகத்துல எந்த ஒரு விஷயமும் வந்து டிராபேக்கா இல்ல. அப்போ பெண்ணோட ஜாதகத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ பெண்ணோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனுசு லக்னம் போயிட்டு இருக்கு. தனுசு லக்னத்துடைய அதிபதி குரு பகவான். குரு பகவான் இவருக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு, அதாவது மீனத்துல இருக்காரு. அப்போ ஜாதகர் சுகமா இருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சரி, இவங்களுக்கு எந்த பாவம் பார்க்கணும் அப்படின்னா குழந்தைக்கு 5ஆம் இடம் பார்க்கணும். 5ஆம் இடம் இவங்களுக்கு மேஷம் ஆகுது. அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இவங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. சோ 5க்கு 7ங்கிறது முயற்சி அப்படின்ற மாதிரி இருக்கு. குழந்தைக்கான முயற்சி இவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இப்போ 8ஆம் பாவம் இவங்களுக்கு பார்க்கணும். 8ஆம் பாவம்ங்கிறது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ இவங்களுக்கு 8ஆம் பாவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடகம் ஆகுது. கடகத்துடைய அதிபதி சந்திரன், அவரு 8ஆம் இடத்திலேயே இருக்காரு. அப்போ 8ஆம் பாவ அதிபதி 8லயே இருக்கும் போது பிரச்சனைகள் எதுவும் இல்லை, அந்த பாவம் நல்லா இருக்கு அப்படிங்கறது நம்ம தெளிவா சொல்லலாம். இவங்க 2 பேர் ஜாதகத்திலயுமே வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எதுவுமே தென்படல நம்மளுக்கு.